ஹலோ வியூவர்ஸ், இந்த தீபாவளிக்கு ஒரு டேஸ்டியான சாஃப்டான அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், அதிரசம் பாகு செலுத்தி மாவை போட்டு நன்னா கிளறி வச்சுருந்தோம் இல்லையா? 3 நாள் ஆயிடுத்து. மாவு நன்னா ஊறி வந்துடுது. இப்போ இதை அவாவா சைஸுக்கு தகுந்த மாதிரி உருட்டி தட்டி எடுக்க வேண்டியதுதான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதோ அவ சைஸுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி சைஸ் வேணுமோ அது தகுந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துட்டாச்சு. அதிரசத்துக்கு பாகு பதம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தட்டுற விதமும் ரொம்ப முக்கியம். இதை பாருங்கோ, பாதாம் இலை எடுத்துட்டுருக்கேன். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் தட்டலாம். இந்த மாதிரி இலைகள் எதுவும் கிடைக்கல, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் இல்லைன்னா பால் பாக்கெட்டு கவர் அதை எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் நெய் எடுத்துட்டுருக்கேன். நெய்யை எடுத்துட்டு இந்த மாதிரி வாழை இலையில் நன்னா தடவிட்டு இந்த மாவை எடுத்து ரொம்ப கனமாகவும் தட்டக்கூடாது, மெலிசாகவும் தட்டக்கூடாது. நிதானமாக தட்டணும். கனமாக தட்டினோம்னா உள்ளுக்குள்ளே மாவு வேகவே வேகாது, அப்படியே இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி தட்டி அடுப்பில் போட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், இன்னொன்று வேணாலும் தட்டி காமிக்கிறேன். நல்லா நெய் தடவினட்டு இதை இப்படி வச்சு நிதானமாக மீடியமாக சைஸில் தட்டினோம்னா இப்படி எடுத்தாலும் எடுக்க வரணும். இந்த பாருங்க, எடுக்க வருது பற்றியலா? இந்த மாதிரி தட்டணும். இந்த பாருங்கள், கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ அடுப்பை சிம் பண்ணிடுறேன். இப்போ தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டுற வேண்டியதுதான். இதை பாருங்கள், எண்ணெயில் போட்டோன்னே எப்படி பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள் அதிரசம். டேஸ்டியான அதிரசம் இப்போ ரெடி.